السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மாணவர்களே மாணவிகளே அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மாரிஃபத்துல்லா, அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். இதில் இன்றைய தினம் நாம் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கும் விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய கல்வி, எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அவனுடைய கல்வியில் ஆழமானவன் என்பது பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். முதலாவதாக மனிதனுடைய கல்வி. நான் எப்பயுமே இதை சொல்வதற்கான காரணம், மனிதனுடைய விஷயத்தை சொல்லிட்டு அதோடு இறைவனை சொல்வதற்கான காரணம், நம்மளுடைய சொன்ன மாதிரி எப்பயுமே வெறுமனே இறைவனுடைய கல்வி அப்படிங்கும்போது அந்த கல்வியை வெறுமனே மனிதனுடைய கல்வியோடு நம்ம சிந்தனையை தொடர்பு படுத்திடும், அதை அந்த அளவிற்கு இறைவனுக்கு கொடுத்துரும். அதோட மனிதனை பற்றி முதல்ல சிந்தித்ததற்கு பிறகு இறைவனை சொல்லும் போதுதான் அந்த வேறுபாற்றம் புரிய முடியும். மனிதனுடைய கல்வி என்பது பலகீனமாக இருந்தது. ஆரம்பத்துல ஒன்றும் தெரியாதவனாக, அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்ல மனிதன் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வந்தான்னா ஒன்றும் தெரியாதவனாக வெளியே வந்தான். அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் ஒவ்வொரு விஷயமா. ஸோ மனிதனுடைய ஆரம்பம் ஒன்றும் தெரியாம ஆரம்பிச்சு போக 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 நிறைய படிச்சு அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய முயற்சிக்கும் ஏற்றார் போல அவனுடைய கல்வி வளர்ந்திருக்கும். திரும்ப வயதாகும் போது மறந்துக்கிட்டே வரும். வயசு கூட 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 ரொம்ப உச்சகட்ட வயதானவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பெயரே அவங்களுக்கு மறந்து போற அளவிற்கு, வெறுமனே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். அந்த நிலைமையை அடையக்கூடிய நிலையை மனிதர்கள் வருவார்கள். இறைவனுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஹுவல் அவ்வல், அவன் தான் முதலானவன், அவனுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அவன் முதலானவனாக இருக்கும் போதே இப்போ இறைவனுக்கு என்னென்ன கல்வி எல்லாம் முழுமையாக இருக்குதோ அந்த கல்வி எல்லாம் அவனுக்கு அப்பொழுதே உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறைவன் மனிதனை படைத்ததற்கு பிறகு மனிதனுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்தவன் அல்ல. மனிதனை படைப்பதற்கு முன்னரே அவனுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது, எப்ப கிடைக்கும், என்ன கிடைக்காது, மறுமை வரை, சொர்க்கம் நரகம் வரை, அதை தாண்டியும் இறைவனுக்கு அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னரே அறிவுண்டு. இறைவன் ஹுவல் அவ்வல், அவன்தான் முதலானவன், வேற எந்த படைப்பும் கிடையாது. படைப்புகள் என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு படைப்பும் இல்லாமல் இருக்கும் போது இறைவன் மட்டும் இருந்தான். அதான் ஆரம்பம். அப்பொழுது இருக்கும் போதே இறைவனுக்கு தான் எதையெல்லாம் படைக்க போறோம், என்னவெல்லாம் நடக்க போகுது, இந்த படைப்புல என்னவெல்லாம் உருவாகும், அதுல எதெல்லாம் அழிஞ்சு போகும், அது எப்போது அழியும் என்கின்ற மொத்த அறிவும் இறைவனுக்கு உண்டு. அந்த அளவிற்கு இறைவனுடைய அறிவு முழுமையானது, விசாலமானது. சரிங்களா? இப்ப இது பொதுவாக விஷயம். இறைவன் அல்லாஹு தாலா மனிதனை பற்றி, தன்னுடைய அடியார்களை பற்றி அவன் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றான் என்பது சம்பந்தமாக இறைவன் சொல்லும் போது, அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், நீங்கள் அறியவில்லையா அல்லாஹு தாலா வானம் பூமியில் என்னவெல்லாம் இருக்குது என்பதை அறிவான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்துன் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்துன் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ஸாலிக வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. அதாவது, நீங்கள் மூவராக இருந்து ரகசியம் பேசுபவர்களாக இருந்தால் நான்காவதாக அல்லாஹ் தாலா இருக்கான். நீங்கள் 5 பேராக இருந்து ரகசியம் பேசுவதாக இருந்தால் 6வது நபராக அல்லாஹு தாலா அங்கு இருக்கான். அல்லது அதை விட குறைவாக இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹு தாலா உங்களோடு இருக்கான். அப்படின்னா அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கண்காணித்து எழுதப்படுகிறது ஒவ்வொன்றும். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா நம்மை பற்றி அறிந்தவனாக, நான் ஒரு செயலை செய்வதற்கு செய்யறது ரெண்டாவது. நான் இப்ப தொலை போறேன், இஷா தொலை போறேன் அப்படின்னா, நான் தொலை போறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேனே, நான் இஷா தொலை போறேன்னு நினைக்கிறேனே, அப்பதான் எனக்கு நான் அந்த செயல் செய்ய போறேங்கிறது தெரியும். நான் இஷா தொலை போறேன்னு நினைக்கும் போதுதான் நான் அந்த செயலை அடுத்து செய்ய போறேங்கிறது எனக்கு தெரியும். இறைவனுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். இறைவனுக்கு நான் அந்த செயலை செய்வேன் செய்ய மாட்டேனா,
அந்த செயலை எப்படி செய்வேன், அதுல எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இருக்கும், எவ்வளவு குறைபாடுகள் இருக்கும், எல்லா விஷயமும் இறைவனுக்கு தெரியும். இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை பற்றி அறிவுடையவன். இதெல்லாம் நம்மளுக்கு விளங்கணும். அல்லாஹு தாலா என்னை பற்றி முழுமையான அறிவுடையவன். எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள், என்னை விட்டு தடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இறைவனுடைய அறிவின் அடிப்படையில நடந்து கொண்டிருக்கிறது என்ற விளக்கம் நமக்கு இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளும் போது, இதை சிந்திக்கும் போது கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்து வமா யக்ருஜு மின்ஹா வமா யன்சிலு மினஸ் ஸமா வமா யஅருஜு ஃபீஹா. அதாவது பூமியிலிருந்து எதெல்லாம் வெளியே வரும், பூமிக்குள்ள எதெல்லாம் போகும், வானத்திலிருந்து என்ன கீழே இறங்கும், வானத்துக்குள்ள என்னவெல்லாம் போகும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அறிந்தவன். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். சரிங்களா? அல்லாஹு தாலா பார்ப்பவனாக, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை கண்காணிப்பவனாக இருப்பனாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அதே போது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை, வலக்கத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். ஒரு மனிதன், அல்லாஹு தாலா சொல்றான், நான் மனிதனை திட்டமாக படைத்திருக்கின்றேன், அவனுடைய உள்ளம் எதையெல்லாம் சிந்திக்கும் என்பது முதற்கொண்டு நாம் அறிவோம். அவனுடைய உள்ளம் என்ன, அவனுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்ல அந்த சிந்தனைகள், ஒரு செகண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் உள்ளத்துல வந்து போய்கிட்டே இருக்குமே, அந்த சிந்தனைகள், அந்த யோசனைகள் முதற்கொண்டு அல்லாஹ்வுக்கு தெரியும். இது ஒரு அடியானை அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு ஆழமாக அறிந்திருக்கின்றான் இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா நெருக்கமாக இருப்பதான் சொல்றான், அவனுடைய பிடரி நரம்பை விட நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹு தாலா எங்க இருக்கான்னு பார்த்தோம். அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேல அவனுடைய அரிசில இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அல்லாஹு தாலா இதுல அவனுடைய கல்வியின் மூலமாக எவ்வளவு நெருக்கமாக இருப்பதாக சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிடரியை விட நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய இந்த வசனத்தையும் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்றான், வல்லாஹு ஹலகக்கும் மின் துராப். அல்லாஹ் தாலா உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு. சும்மா மின் நுத்ஃபா, பிறகு இந்திரியத்திலிருந்து படைத்தான். சும்மா ஜஅலக்கும் அஸ்வாஜா, பிறகு உங்களை ஜோடிகளாக மாற்றினான். சரிங்களா? வமா தஹ்மிலு மின் உன்ஸா வலா ததஉ இல்லா பிஇல்மிஹி. எந்த ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையை சுமப்பதும் இல்லை, அந்த குழந்தையை பெற்றெடுப்பதும் இல்லை, அவன் அறியாமல், அவனுடைய கல்வி இல்லாமல். இதெல்லாம் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, ஒரு பெண் ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பிக்கிறார், 2 மாதம் 3 மாதம் 4 மாதம், அவளுக்கு அல்லது அவளை ஆய்வு செய்யக்கூடிய, அவளை பார்த்து கொள்ளக்கூடிய, அவருக்கு ஒரு டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருப்பாங்களே, அந்த டாக்டர், அந்த தாய், அவர்கள் எல்லாம் அந்த குழந்தையை அறிவதை விட இறைவன் அதிகமாக அறிந்தவன். அந்த தாய் வயிற்றுல சுமக்கிறாளே, அந்த தாயை விட, அந்த தாய்க்கு ஒரு டாக்டர் அவளை பத்தி ஸ்கேன் பண்ணி அவளோட ரிப்போர்ட் கொடுத்து குழந்தை எப்படி இருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாரே, இந்த டாக்டரை விட, இந்த தாயை விட இறைவன் அந்த குழந்தையை அதை விட அறிந்தவன். அதாவது தெளிவா சொல்லி காட்டுறாங்க. எந்த ஒரு தாயும் குழந்தையை பெற்றெடுப்பதும் இல்லை அவனுடைய அறிவின்றி. அல்லாஹ் தாலா இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் விளக்கமாக வேற வேற இடங்களில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா அந்த குழந்தையை அந்த தாய் எப்போது சுமப்ப ஆரம்பிப்பாள், எப்போ நாள் ஆரம்பிக்கும், எப்போ அந்த குழந்தையுடைய கருவுற்ற 2வது நாள் ஆரம்பிக்கும், எப்போ 3வது நாள், 4வது நாள், எப்போ 4 மாதம், எப்போ 8 மாதம் என்பதை இறைவன் துல்லியமாக அறிஞ்சிருப்பான். டாக்டரை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுவாரு, 9வது மாசத்துல புள்ள பிறந்துடும் அப்படின்னு. அல்லாஹ் தாலா அதுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கிடுவான். டாக்டர் சொல்லுவாரு, இல்ல இந்த குழந்தை 9 மாதம் அடைந்து அந்த தாய் பெத்தெடுக்க முடியாது, நடுவுலயே அந்த குழந்தை ஏதாவது 1000 வாய்ப்பு உண்டு அப்படின்னு. அல்லாஹ் தாலா அந்த 9 மாதம் முடிஞ்சு குழந்தையை பெற்றெடுப்பான். அல்லாஹ் தாலா நாடுனான். சரிங்களா? இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா, இது ஒவ்வொரு அடியானை பற்றியும் அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு ஆழமான அறிவோடு இருக்கு. நம்ம இதெல்லாம் சிந்திக்கும் போது இறைவனை பற்றி ஒரு பெரிய அறிவு நம்மளுக்கு சேரும். என்னை பற்றி என்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கும் போது, இந்த உலகத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் ஒரு அழகான முறையில அதை நம்ம கடந்து போறதுக்கு அது நம்மளுக்கு வசதியாக இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, மறைவான விஷயங்களில் இறைவன் எந்த அளவிற்கு அறிந்தவன் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விஷயங்களின் சாவி அவனிடத்தில் உள்ளது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேற யாரும் அதை அறிய முடியாது. வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடல் நிலம் ரெண்டிலும் என்னவெல்லாம் இருக்கு என்பதை அல்லாஹ் தஆலா அறிவான். என்னவெல்லாம் இருக்கோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிவான். ஒரு சின்ன
கடலுக்குள் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹு தாலா அறிவான். அது எங்க இருக்கு, எங்க போகுது, என்ன செய்யுது, அதற்கான ரிசுக்கு என்னங்கிறத கொடுக்கறதும் அல்லாஹு தாலா. அந்த ஒரு உயிரினம் இருக்கேன், அதுக்கு ரிசுக்கு வேணுமே, அது வாழ்றதுக்கு சாப்பாடு வேணுமே, உணவு வேணுமே. அது 2 நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, பிறந்து அதற்கான வாழ்நாள் 2 நாள் தான் என்று இருந்தாலும் அந்த 2 நாளுக்கு அதுக்கு உயிர் வேணுமே, அதுக்கு 2 நாளுக்கு சாப்பாடு வேணுமே. அந்த உணவையும் கொடுப்பவன் அல்லாஹு தஆலா. அவ்வளவு சின்னது என்றால் உலகத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் இருக்கின்றாலும் அதற்கும் உணவு கொடுப்பவன் அல்லாஹு தஆலா. இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த அவ்வளவு ஆழமான மறைவான விஷயங்களும் அல்லாஹ்விற்கு தெரியும். வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. எந்த ஒரு இலையும் ஒரு காஞ்சி போய் ஒரு மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் அதையும் அல்லாஹு தஆலா அறிவான். வலா ஹப்பத்தின் ஃபி ஸுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். எந்த ஒரு ஈரமான விதையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காய்ந்து போன விதையாக இருந்தாலும் சரி, அது எங்க இருக்கு, ஒரு இருள ஒரு ஓரத்துல அது இருந்தாலும் பூமியில அல்லாஹு தாலா அதை அறியாமல் இல்லை என்று அல்லாஹு தாலா தெளிவாக இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தாலா இந்த அளவிற்கு அவன் மறைவான விஷயங்களை அறிந்தவனாக இருக்கின்றான் என்கின்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் இறுதியா சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய கல்வி எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யஅலமு மா கான, என்னவெல்லாம் இருந்தது இதற்கு முன்னாடி சென்ற காலங்களில் இறைவன் ஒரு படைப்பை படைக்க தொடங்கியது முதற்கொண்டு இன்று வரை இதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவான். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ ஒமா யகூனு, இப்ப என்ன நடக்குதோ இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதையும் இறைவன் அறிவான். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்பதையும் இறைவன் அறிவான். அதே மாதிரி ஒமாலம் யகுன் லவ் கான கைஃப கான யகுன், அதாவது இதுக்கு முன்னாடி நடக்கல அது ஒண்ணு, ஒரு கால் அது நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதும் இறைவனுக்கு தெரியும். அப்படின்னா உதாரணமா இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் ஜின்கள் என்கின்ற 2 படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அந்த இரண்டும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அது எப்படி இறைவனை வணங்கும், எந்த அளவுக்கு மாறு செய்யும் என்கின்ற விஷயங்களை இறைவன் அறிந்திருக்கான். அது முன்னாடியும் தெரியும். இதுக்கப்புறம் அந்த மனிதர்களும் ஜின்களும் எப்படி இருப்பாங்க மறுமை வரை என்பதும் தெரியும். மறுமைக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன நிலைமைன்னு இறைவனுக்கு தெரியும். இப்ப 3வது ஒரு படைப்பு இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? 2 படைப்பு தான், அதாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய படைப்புகள் என்பது இந்த 2 தான், மனிதர்களும் ஜின்களும். ஒரு கால் 3வது ஒரு படைப்பு இருந்திருந்தால் அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பெயர் சூட்டியிருப்பான்? அது வாழும்போது அது எந்த அளவிற்கு இறைவனை கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கும், எந்த அளவுக்கு இறைவனை நிராகரித்து வாழ்ந்திருக்கும், அதுக்கு சொர்க்கம் நரகம் இருக்குமானால் அதில் எத்தனை சொர்க்கம் சென்றிருக்கும், எத்தனை நரகம் சென்றிருக்கும்? அப்படி ஒண்ணு இல்லை. இப்ப அப்படி ஒண்ணு இல்லை. ஒரு கால் அப்படி ஒண்ணு இருந்திருந்தால் அது எப்படியெல்லாம் இருந்திருக்கும், என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் தஆலா அறிவான். அல்லாஹுடைய அறிவுடைய விசாலத்தன்மை. நம்ம நினைக்கிறது இறைவனுக்கு நடந்தது தெரியும், நடப்பது தெரியும், நடக்க போவது தெரியும். நடக்காத ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் என்பதும் இறைவனுக்கு தெரியும். அது நடக்கவே போறதில்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி 3வது ஒரு இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய படைப்பு மனித ஜின்னை போல அல்லாஹ் தஆலா உருவாக்க போறானா? இல்ல, மனிதர்களும் ஜின்களும் மட்டும்தான். இப்ப அப்படி ஒரு 3வது படைப்பு இருக்க போறதில்லை. ஒரு கால் இருந்திருந்தால் அது எப்படி இருக்கும், அதில் யார் யார் இருந்திருப்பா, அவருடைய பெயர்கள் என்னவாக இருக்கும், அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், ஒட்டுமொத்த அறிவும் இறைவனுக்கு இப்போது உண்டு. இறைவனுக்கு அப்படி இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்ற அறிவு இறைவனுக்கு இப்போது உண்டு. அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு ஞானமும் அறிவும் உண்டு என்பதையும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மறுமை நாளுடைய விஷயங்கள், மறுமை நாளுடைய விஷயங்கள் நமக்கு இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு விஷயம்தான் மறுமை. அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மறுமையில் எழுப்பப்படுவது எப்படி, விசாரணை எப்படி, கேள்வி கணக்கு எப்படி, சொர்க்கம் நரகம் என்பதையெல்லாம் படிச்சிருக்கோம். இறைவனுக்கு இப்ப மறுமை நாள் என்று நடக்குமே, தீர்ப்பு வழங்கப்படுமே, சொர்க்கம் நரகத்துக்கு மனிதர்கள் போவார்களே, அந்த ஒட்டுமொத்த அறிவும் இறைவனுக்கு இப்போது உண்டு. யாரெல்லாம் வருவா, எந்த நிலைமையில வருவாங்க, அதுல யாரெல்லாம் தனியாக விசாரிக்கப்படுவார், அதில் யாரெல்லாம் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவார்கள், யாரெல்லாம் சிராத்து பாலத்தை கடக்கும் போது வேகமாக கடப்பார்கள், யாரெல்லாம் அதை கடக்க முடியாமல் கீழே நரகத்தில் விழுவார்கள், யாரெல்லாம் சொர்க்கம் செல்வார்கள், யாரெல்லாம் நரகம் செல்வார்கள், யாரெல்லாம் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள், யாரெல்லாம் சொர்க்கத்தில் அடித்தட்டில் இருப்பார்கள்
என்கின்ற எல்லாம் இறைவனுக்கு அந்த அறிவு இப்போது உண்டு. இதுமே நம்ம நடக்க போறது, இனிமே நம்ம இனிமேதான் அதை நம்ம பார்க்க போறோம், அனுபவிக்க போறோம். இறைவனுக்கு இப்போது அந்த அறிவு உண்டு. அதனாலதான் நேத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்துல பார்க்கும் போது பார்த்தோம், ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை 4 மாதமாக இருக்கும்போது அல்லாஹு தாலா அதுக்கு எழுதக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று என்னது? சொர்க்கமா நரகமா. 4 மாத கருவாக இருக்கும்போது எழுதப்படக்கூடிய அல்லாஹு தாலா எதை எழுதுறான்? அந்த குழந்தை சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா அப்படி எழுதுறான் அப்படின்னு அல்லாஹு தாலா டோட்டல் இந்த உலகம் நாளை மறுமை இது ஒட்டு மொத்தத்திலையும் அவனுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இறைவன் அவன் பிறப்பதற்கு முன்னரே அறிந்தவன். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கல்வி மிக முழுமையானது, மிக விசாலமானது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. இதையும் நம்ம கேட்டுட்டோம், இப்ப ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டோம், இப்ப இல்ல அல்லாஹ்வுடைய அறிவை பற்றிய முழு ஞானமும் எனக்கு கிடைச்சிருச்சான்னா இல்ல. ஒரு புள்ளி நம்ம இங்க வச்சிருக்கோம், இதை பத்தி சிந்திச்சு பார்க்கணும், இதை பத்தி இதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு அறிவானவன், அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு ஞானம் உடையவன், அவனுடைய அறிவு எவ்வளவு விசாலமானது, எனக்கு எந்த இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இறைவனை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து விளங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவுக்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய நீதத்திற்கும் உட்பட்டு தான் இதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அவன் எனக்கு நடக்கணும்னு வச்சிருக்கா, நடக்குது. இதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா என்ன எனக்கு வச்சிருப்பான்னு தெரியாது. அது அல்லாஹ் தாலா அவனுடைய இப்படி எல்லாம் சிந்தித்து விளங்கி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு அழகான வாழ்க்கையாக போவதற்கு இந்த கல்விகள் எல்லாம் நமக்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.